ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த 5x5 சீரீஸ் தான். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 5x5 அப்படின்னா 5 இயர்ஸில் 5 டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் இல்லைன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மொத்தமாக அதில் வந்து 5 ப்ராடக்ட் நம்ம வந்து பேசியிருந்தோம். ஒன்று வந்து எஃப்டி, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் செகண்டு, அப்புறம் ஒரு டெப்ட் ஃபண்டு தேர்டு, ஃபோர்த்து வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு, ஃபிஃப்த்து வந்து ஒரு ஒரு ஈக்விட்டி ஃபண்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 வந்து இன்றைக்கி பார்த்துருவோம். எஃப்டி, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் வந்து டெப்ட் ஃபண்ட். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்க்ளைமர், இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். ஸோ உங்களுக்கு வந்து இதை வச்சு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களோட அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுத்துவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணோன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வந்து நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டி. ஸ்டில் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நம்ம பண்ணால் இன்வெஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குமா, அந்த இன்வெஸ்ட் வந்து சேஃபஸ்ட்டாக அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம வந்து சூஸ் பண்ணது தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட். அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு 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 ப்ராமிஸ் ரிட்டர்ன் இல்லையா? நமக்கு அவங்க சொன்ன அமௌண்ட் நமக்கு வந்துடும் பர்டிகுலர் காலத்தில். ஸோ இன்றைக்கி இந்தியாவில் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 6 to 6.7 தான் இப்போ ஆனம் வருது. ஸோ நம்ம சூஸ் பண்ணது அவ்வளோ. இது வந்து இது இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணுமா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஸ்டில் நம்ம இதை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஃபஸ்ட் இது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6 to 6.7, நம்ம 6.5 வச்சுப்பேன். ஸோ 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு 1 lakh. அண்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு வந்து 6.7 வரப்போகுது. அண்ட் இதோட டேக்ஸ் ரேட் வந்து உங்களோட சேலரியை பொறுத்து இருக்குது. 10% வரலாம், 20% வரலாம், இல்லை 30% ஸ்லாப்பில். நீங்கள் எந்த ஸ்லாப்பில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அண்ட் டிடிஎஸ் பெர் இயர் வைஸாக டிடிஎஸ் பிடிப்பாங்க. வருஷம் உங்களுக்கு வந்து உங்களோட கெயின்லேருந்து ஒரு அமௌண்ட் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரியே தெரியாது. பெஸ்ட் ஆப்ஷனே இல்லை. ஏன்னா போஸ்ட் ரிட்டர்ன் இப்போ வந்து உங்களோட டேக்ஸ் ஸ்லாப் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ உங்கள் நீங்கள் ஒரு 30% டேக்ஸ் ஸ்லாப்லேயே இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 30% டேக்ஸ் ஸ்லாப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் டேக்ஸ், நான் வந்து ஃபிக்ஸட் ரேட் 7% வச்சா கூட போஸ்ட் டேக்ஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 4.9% தான் உங்களோட ரிட்டர்ன். ஓகேங்களா? 7% வச்சாலே. ஸோ இப்போ நம்ம இந்த 6.5 அப்படின்னு வச்சோம்னா நியர்லி 4.5% தான் உங்களோட ரிட்டர்ன் வரப்போகுது. ஒரு 5 இயர்ஸில் நம்ம ஒரு அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா. ஸோ 1 லட்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா நம்ம கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியான ஈல்டு தான் வரும். நம்ம போட்ட நம்ம போட்ட ஷீட்டில் கூட நம்ம கொஞ்சம் இதோட அதிகமான ரேட் தான் போட்டிருப்போம். பட் இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ 4.5% தான் பெர் இயருக்கு வரும் நமக்கு. ஓகேங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ நெக்ஸ்ட்டு அதை விட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் தான் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஆர் பாண்ட்ஸ். ஓகேங்களா? நமக்கு வந்து நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அது எப்படி பண்ணணும்னு வேணால் உங்களுக்கு வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் போடுறேன். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சேவிங் அக்கௌண்ட்டு. அண்ட் இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் நீங்கள் போட்டுடலாம். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.7 பெர் ஆனம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து டிடிஎஸ் மாதிரி இயர்லாம் பிடிக்க மாட்டாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 5 இயரில் தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டே வரும். 5 இயர் பீரியட்ஸ் லாக்கு. எண்ட் ஆஃப் த 5 இயர்ஸில் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும். அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் இதுவும் உங்களோட டேக்ஸ் ஸ்லாப்பில் தான் வரும். பட் இதில் ஏடிசி பெனிஃபிட் இருக்குது அப் டு 1.5 lakh. ஸோ இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒர்க் பண்ணல அப்படின்னா அவங்க பேரில் கூட இதை போட்டுட்டு நம்ம வந்து அந்த பெனிஃபிட்டை வாங்கிக்கலாம். போத் எஃப்டி அண்ட் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். ஸோ இதுதாங்க இந்த 2 மூலமாக நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து 4.5 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் போஸ்ட் டேக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7.7 வருது. ப்ளஸ் நமக்கு ஏடிசி வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. அண்ட் நம்ம வந்து இதை வந்து ஒரு வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தங்கிட்ட வந்து கொடுத்தோன்னா நம்ம மொத்தமாக இதில் போடுற அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு 2 முடிஞ்சு போச்சு. ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன தெரிஞ்சு போச்சு, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் மோரோவர் நான் வந்து இந்த என்னென்ன பேங்க்கில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஃபிக்ஸட் ரேட் ரிட்டர்ன் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்கில். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குறது எதுன்னு பாருங்கள், 6.6 தான் கொடுக்குதுங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஆர்பிஎல் அண்ட்
முத்தூட் கேபிட்டல் 9.10. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு ரெப்யூட்டட் ஒரு ட்ரஸ்டபுள் பேங்க்கில் வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு. அண்ட் மோர் ஓவர் அப் டு 5 lakhs கவர்மெண்ட் கேரண்டி பண்ணுது. நீங்கள் எந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே, ஐ மீன் 5 lakhs எஃப்டி போட்டால் மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்கன்னு நம்மளோட கவர்மெண்ட் வந்து நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்குது. ஸோ 5 lakhs வரைக்கும் சேஃப் தான். மோஸ்ட்லி ஒரு பெரிய பேங்க்கில், ஒரு ட்ரஸ்டட் பேங்க்கில் நீங்கள் போடுங்க. ஸோ பெரிய பேங்க் ட்ரஸ்டட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் பாருங்கள் 6.5 to 6.3 தான் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்னால் மோர் தென் 7 வருது. ஸோ நம்ம அங்கே போட்ட கேல்குலேஷன் போடலாமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 1 lakh போடுறோம் சரிங்களா, 5 yearsக்கு தான் போடுறோம். அண்ட் 6.5ன்னு வச்சுப்போம். டைம் 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா, ஓகே, நமக்கு எவ்வளோ கிடைக்குது மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் 7.4K கிடைக்குதுங்க. சாரி, இது கால்குலேட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இந்த கேல்குலேட் சரியாக ஒர்க் ஆகலை. பட் நமக்கு நிறைய கேல்குலேஷன் கேல்குலேட்டர் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, அடுத்து வந்து நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அது இதுதாங்க. ஸோ பட் இதில் ஒரு சின்ன லாக் இருக்குது. என்னென்னா, உங்களால் பிரேக் பண்ணவே முடியாது. நீங்கள் எஃப்டியில் 5 yearsல ஒரு எஃப்டி அமௌண்ட் போடுறீங்கன்னு நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். அதுக்கான பெனால்ட்டி வந்து எவ்வளோ, அது பே பட் 1% 2% இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதை பிரேக் பண்ணவே முடியாதுங்க. நேஷனல் சர்டிஃபிகேட்டில் 5 years லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை பிரேக் பண்ணவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருவேளை பாலிசி ஹோல்டர் இறந்தாலோ இல்லை ரொம்ப எமர்ஜென்சினா தான் இதை பிரேக் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு லாக் இருக்குது. அதை முதல்ல நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இவ்வளோதாங்க ஃபிக்ஸ்டாக நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது வந்து டெப்ட் ஃபண்ட். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 16 டைப் ஆஃப் டெப்ட் ஃபண்ட் இருக்குங்க ஆஸ் பர் செபி. ஓகேங்களா, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இது அதோட கேட்டகரி. நம்ம கேட்டகரியாக ரொம்ப போக வேண்டாம். பட் நான் சும்மா சொல்லிக்கிறோம். ஓவர் நைட் ஃபண்ட். ஓவர் நைட் ஃபண்ட் என்ன, நான் இந்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவர் நைட் ஃபண்டில் ஒரே நேரில் மெச்சூரிட்டியும் ரிஸ்க் வெரி வெரி லோ. அது மாதிரி லிக்விடிட்டி மணி மார்க்கெட் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு 90 days இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போடுவாங்க. மேக்ஸிமம் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை இதில் தான் பார்க் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுவும் வெரி லோ. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4 to 7%. நம்ம சேவிங் பேங்க்கில் வச்சுன்னா மேக்ஸிமம் 3 to 4% தான் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இதில் போட்டு வச்சிங்கன்னா 5 to 7 கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இதோட ஒரு ஐடியா. மோஸ்ட்லி நம்மளோட இந்த எமர்ஜென்சி ஃபண்டு, அதுக்கப்புறம் கையில் இருக்கிற சும்மா இருக்க கேஷை இல்லை சேவிங்ஸ் பேங்க் பதிலாக இதை போடலாம் அப்படின்னு. பட் ஸ்டில் இது மார்க்கெட் ரிஸ்க். சேவிங் பேங்க்கில் வைக்கிறது சேஃப், இதில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அல்ட்ரா ஷார்ட் டூரேஷன் ஃபண்ட். இது வந்து 3 to 6 months ஹோல்ட் பண்ணலாம். லாங் டூரேஷன், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 12 months மணி மார்க்கெட் ஃபண்ட். மேக்ஸிமம் 1 year வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஷார்ட் டூரேஷன், ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறது இதுதாங்க. ஷார்ட் டூரேஷன், மீடியம் டியூரேஷன், மீடியம் டு லாங் டியூரேஷன் ஃபண்ட். இந்த ஃபண்டு தான் நம்மளோட கேட்டகரி. நம்ம என்ன, நம்ம ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 6 to 8% ஆவரேஜாக வரும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 5 years லாக் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளோட கேட்டகரி. ஸோ இது சூஸ் பண்ண போகிறது. இதெல்லாம் இருக்கு பாருங்க. லாங் டூரேஷன் ஃபண்ட் இருக்குது, டைனமிக் பாண்ட் ஃபண்ட் இருக்குது. இதில் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும், பட் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதேமாதிரி கார்பரேட் ஃபண்டு, சாரி ஃப்ளெக்சிபிலிட்டியில் ஃப்ளக்சுவேஷன். அப்புறம் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் இருக்குது, பிஎஸ்சி பேங்க் ஃபண்ட். இது கூட ஓகேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் சூஸ் பண்ணலாமாங்க. அது கில்ட் ஃபண்டு, அப்புறம் கில்ட் வித் 10 year, அப்புறம் ஃப்ளோட்டர் ஃபண்டு. ஸோ இவ்வளோ விதமான ஃபண்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இந்த 3ல் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி நமக்கான இதை வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அது என்னென்ன ஃபண்ட் அப்படிங்கிறது இப்போ பார்த்துருவோம். ஸோ நான் ஆல்ரெடி டெப்ட் ஃபண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 2026 இருக்குது. நம்ம பெஸ்ட்லாம் பார்க்க வேண்டாம், நான் பார்க்க டெப்ட். ஓகேங்களா. ஸோ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 12.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குது பாருங்கள் பெர் இயர். 5 yearsல 27 கொடுக்குது. ஸோ அன்பிலீவபிள் கரெக்டாக. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை, டெப்ட் 8% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, நம்மளோட மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் 8 ஃப்ரம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். பட் இதெல்லாம் ரிஸ்க் அதிகம். கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு, இந்த மீடியம் டேர்ம் ஃபண்டு பார்த்தீங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதித்ய பிர்லா மீடியம் டேர்ம் ஃபண்டு 13% கொடுத்துருக்கு 5 yearsல. ஸோ இது வந்து நம்மளோட கேட்டகரியில் வருது. அதுக்கப்புறம் டைனமிக் ஃபண்ட் இருக்கு பாருங்கள், யூடிஐ டைனமிக் பாண்ட் ஃபண்டு. ஸோ இதுவும் நம்ம கேட்டகரியில் வருது. ஓகேங்களா. ஸோ மேபி நம்ம வந்து இந்த மாதிரி இந்த 2ல் எதாவது நம்ம சூஸ் பண்ணலாம். வேறு என்ன இருக்குன்னா, இந்த இருக்குது யூடிஐ மீடியம் டு லாங் டேர்ம் ஃபண்ட் பார்த்தீங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஒன். இது வந்து 8.53% நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குது இல்லையா. அப்புறம் இன்வெஸ்ட்கோ இந்தியா இருக்குது. வேறு எல்லாமே இந்த யூடிஐ ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் பாருங்கள் 7.63 கொடுக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஓகே. அதேமாதிரி ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மீடியம் டேர்ம் ஃபண்டு வந்து 7.61 கொடுக்குது.
எவ்வளோ இயர்ஸ்னால் 5 இயர்ஸ், இதெல்லாம் 5 இயர்ஸ், இதுதான் 3 இயர்ஸ் ரிட்டர்ன். அண்ட் ஸோ நம்ம அல்ட்ரா ஷார்ட் டூரேஷன் ஃபண்டு தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோங்க. நம்ம சூஸ் பண்ண கேட்டகரி எதெல்லாம் இருக்கலாம்னா ஷார்ட் டூரேஷன் ஃபண்ட், இல்லைனா பேங்க் பிஎஸ்சி ஃபண்ட், இல்லைனா கார்பரேட் பாண்ட் ஃபண்ட். ஸோ இந்த கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணோன்னா நமக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் அப்படின்னு 5 இயர் டியூரேஷன் இதுதான் இருக்கும். அண்ட் இப்போ ஒரு ஃபண்டை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதோட இப்போ இந்த நிப்பான் இந்தியா அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட் பாருங்கள், அதோட ஏவிஎம் பாருங்களேன், 10,000 crores இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏவிஎம் அதிகமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏவிஎம் அதிகமாக இருக்குதுன்னு முன்னாடி அப்புறம் ஈல் டு மெச்சூரிட்டி பார்க்கணும். ஈல் டு மெச்சூரிட்டி வந்து அதிகமாக இருந்தால் நல்லது. பட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா அதோட ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஈல் டு மெச்சூரிட்டி மைனஸ் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஸ் போட்டிங்கன்னா அது ஆக்சுவல் ரிட்டர்ன். இதுலேயும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஒய்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஃபண்டில் வந்து 8.2 இருக்கணும். இப்போ 8.2% இருக்குது. அண்ட் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷன் வந்து 0.5% இருக்குன்னா, ஸோ ஆக்சுவல் ரிட்டர்ன் என்னென்னு வரணும், உங்களுக்கு 7.75 தான் வரும். ஓகேங்க, உங்களோட ஆக்சுவல் ரிட்டர்ன் வந்து 7.7 வச்சுப்போம். ஓகேங்களா, இதுதான் உங்களோட ஆக்சுவல் ரிட்டர்ன். ஸோ நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் வந்து அதுலேருந்து குறைச்சிடணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸ் வந்து 0.38 கரெக்டாக. ஸோ பரவாயில்ல, பெட்டர். நம்மளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நம்ம என்ன ரேட்டுக்குள்ளே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0.2 to 0.6 வந்து பெஸ்ட்டு. அதுக்கு கம்மியாக போகக்கூடாது. ஓகேங்களா. அண்ட் நம்ம வந்து நம்மளோட ஃபண்ட் ஹவுஸோட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இல்லை, அதோட ஏவிஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டோட அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1000 crores மேலே இருக்கும் மினிமம். ஸோ தட் இஸ் நம்ம வேணால் 10,000 சூஸ் பண்ணது ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம நினச்ச நேரத்தில் எடுக்க முடியும். அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.2 to 0.6 இருக்கணும். அப்புறம் அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு ரிப்பீட்டட் கம்பெனிலேருந்து எடுக்குது பெஸ்ட். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்து இந்த ஃபண்டை பார்ப்போமே, இந்த ஃபண்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கீழே போவோம். ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ஒன்று எடுப்போமா. ஸோ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் எடுப்போம். இந்த ஃபண்டு இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்து இங்கே இருக்க ரிட்டர்ன் ஸ்கேல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதாக இருக்கு பாருங்க. ஸோ 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து இந்த ஃபண்ட் வந்து 7.9. ஓகேங்களா, அந்த இண்டெக்ஸை பீட் பண்ணிருச்சு. இண்டெக்ஸோட ரேட் வந்து 5.69 தான், பட் அதை பீட் பண்ணியிருக்கு. ஸோ பெஸ்ட்டு வந்து 10. நம்ம பெஸ்ட்டு கூட இல்லை, நம்ம ஆவரேஜாக கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ பியர் கம்பேரிஷன் பார்த்துக்கோங்க, அதில் என்னென்ன இது இருக்குது. ஸோ அதில் 5 இயர் ரிட்டர்னில் நம்ம பார்க்கணும். நமக்கு 5 இயர் ரிட்டர்னில் பார்க்கும்போது எல்லாம் 3 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 5 இயர் கொடுக்கல. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற எந்த ஃபோனாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா. இதில் வர எதுனாலும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம சொன்ன மாதிரி 2 விஷயம் தான். ஸோ உங்கள் பாருங்கள், இயர் டு இயர் வந்து 8.5% கொடுத்துருக்கு மேக்ஸிமம். 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மாற மாட்டேங்க. ஓகே, 3 இயர்ஸ்லையும் வரல. ஓகே, இந்த இதில் ஓகே, இந்த கேட்டகரியில் இருக்க எந்த ஃபோனாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ சொன்ன மாதிரி ஒன்று தான், ஏஎம் வந்து மேக்ஸிமம் மினிமம் 1000 crores மேலே இருக்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.2 to 0.6 வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட ஒய்டிஎம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ரேங்க்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா, ரேங்க் வந்து நீங்கள் பார்க்காதீங்க. ரேங்க் வந்து இன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கணும் ஒன்று எடுத்தீங்கன்னா அது நாளைக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் இருக்காது, அது மாட்டே இருக்கும். ஸோ ரேங்கை விட்டுட்டு ஏஎம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அப்புறம் நம்மளோட ரிட்டர்ன் என்ன, இதுதான் முக்கியம். ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதோ ஒரு சின்ன இப்போ இந்த ஃபண்ட்லேயே போவோம். இந்த ஃபண்டில் போட்டு அதோட அசட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அங்கே பாருங்கள், இது 80% வந்து ட்ரிபிள் ஏ பாண்டு தான் வச்சுருக்காங்க. அண்ட் 20% ஏஏ பாண்டு வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் குட். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து ட்ரிபிள் ஏ பாண்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 20% டபிள்யூ வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். ஸோ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 28% வச்சுருக்காங்க, கார்பரேட்டில் 68%, கேஷ் வந்து 3% வச்சுருக்காங்க. அது என்னென்ன செக்டரில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேட் 0.4 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேட்டில் தான் இருக்குது. ஏவிஎம் வந்து 22,000 எல்லாத்துமே நல்லா இருக்குது. ஸோ இந்த இது வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட இதுக்கு. ஓகேங்களா. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த கேட்டகரியில் பாருங்களேன், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் யோசிக்கிறோம் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் ஃபண்டு தான். ஸோ நம்ம இப்போ சூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்டு தான் சூஸ் பண்ணோம். இப்போ ஷார்ட் டேர்முக்கு பதிலாக நம்ம வேறு ஒன்று சூஸ் பண்ணி பார்ப்போம், ஒரு பாண்ட் ரிலேட்டடு. ஸோ இப்போ இதே சூஸ் பண்ணுவோமே. 5 இயர்ஸில் பாருங்கள், கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு வந்து 5 இயர்ஸில் பயங்கரமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் மேக்ஸிமம் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது இல்லையா. ஸோ இதில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இது பாருங்கள், இது டபிள்யூஏ தான் 78% வச்சுருக்காங்க, ட்ரிபிள் ஏ 21. ஸோ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க.
ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம்னா ட்ரிபிள் அதிகமாக இருக்கிறது வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் என்னென்ன செக்டாரில் வச்சுருக்காங்க அண்ட் இதோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள், நியர்லி 1%. அண்ட் ஏயும் ரொம்ப கம்மிங்க. ஸோ இதை நம்ம பெட்டராக அவாய்ட் பண்ணிடலாங்க. ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினைக்கிறவங்க இது இந்த இந்த ஃபண்டில் போங்க. பட் மற்ற யாருக்கும் இது தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி நம்ம இங்கேயே சூஸ் பண்ணி ஆதித்ய பிர்லா வந்து மீடியம் டைம் நல்லாயிருக்கு, இது போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு நிறைய கெயின் கொடுத்துருக்கு. ஸோ 5 இயர்ஸில் பாருங்கள் 13% கொடுத்துருக்குங்க. ஸோ அதோட இந்த ஆவரேஜ், இந்த இண்டெக்ஸோட ஆவரேஜே 7.2 தான். பட் அது 13 கொடுத்துருக்கு. ஆசம், செம ரிட்டனுங்க இல்லையா? ஆனால் இந்த பாருங்கள், அந்த கேட்டகரியில் இது வந்து 5ல் தான் இருக்குது. ஸோ நம்ம நம்பர் 1ல இருக்குது. நம்பர் 1 வந்து ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் தான் இருக்குது. பட் ஆதித்யா பிர்லா 5 தான். பட் அதோட ரிட்டர்ன் அதிகம். ஸோ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்துக்கோங்க, 0.8. நம்ம 0.2 to 0.6 தான் இருக்கும்னு நினச்சோம். 0.8 போயிட்டு மேபி இது கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம், கோடாக். ஏன்னா அது வந்து 0.67. இதுதான் இருக்கையில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கேட்டகரியில். ஹெச்எஸ்பிசி இருக்குது, இது 0.4. பட் இதை மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது, மூணுமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏவிஎம் சூஸ் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, பட் ரிட்டர்ன். இந்த மூணு எது ஆவரேஜாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதுவும் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாருங்கள். ஸோ ட்ரிபிள் 51, டபிள்யூஏல 38 அண்ட் ஏல வந்து 10%. ஸோ இதில் ரிஸ்க் அதிகம் பார்த்தீங்களா? ஸோ 50% தான் ட்ரிபிள் இருக்குது. ஆனால் நம்ம ஐசிஐசியில் பார்த்தோம் இல்லையா? ஐசிஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா 80% வச்சும் ஸ்டில் அந்த இதில் வந்து அவங்க நம்பர் 1 இருக்காங்க ஐசிஐசி இல்லையா? வேறு ஐசிஐசி. ஸோ ஐசிஐசி பார்த்தீங்கன்னா ஓகே, அது வேற ஒன்று. அது வந்து ஷார்ட் டேர்ம் நினைக்கிறேன், மீடியம் டேர்மில். ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இது ரிஸ்க் தான். டபிள்யூ தான் 62 வச்சுருக்காங்க, ட்ரிபிள்யூ வந்து 37 வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? என்னென்ன இது வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அதோட ஏஇஎம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏஇஎம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னென்னு பார்த்துக்கோங்க. அதோட ரிட்டர்ன் 1 இயரில் என்ன, 3 இயர்ஸில் எல்லாமே ஒரு 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 கன்சிஸ்டன்சியோடு இருக்கணும். அண்ட் 5 இயர்ஸில் என்ன பார்த்துக்கணும், 5 இயர்ஸ் நம்ம பார்க்கணும். 5 இயர்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட் டேர்ம், நம்ம மீடியம் விட ஷார்ட் டேர்ம் தான் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஷார்ட் டேர்மே போயிடலாம், இல்லை மீடியம் கூட போங்க. பட் உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கணுங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே, நம்ம ஒரு ஃபண்டு சூஸ் பண்ணுறோம், இதை பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அந்த நம்பிக்கைப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ 5 இயர்ஸ் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி, கரெக்டுங்களா? 5 இயர்ஸில் ஒரு 2 இயர்ஸ் மார்க்கெட் டவுனில் போகலாம், ரிட்டர்னே வராமல் போகலாம். நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற விட அதிகமாக ரிட்டர்ன் வரலாம். ஓகேங்களா? எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். ஏன்னா பாஸ்ட்டில் பண்ணியிருக்கு. பட் அது வந்து ஃபியூச்சரில் எந்த வகையிலும் கேரண்டி கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி வரும்னு ஒரு நம்பிக்கையில் போகிறோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மினிமமான ஒரு ரிட்டர்ன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே எஃப்டியில் இருக்கட்டும், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அண்ட் பாண்ட் டெப்ட் ஃபண்ட்லேயும் இருக்கட்டும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மினிமம் 8% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கு மேலே அதிகமாக வந்தால் நமக்கு ப்ளஸ். 7% வந்தால் நம்ம ஹாப்பி தான். அது கீழே போனால் தான் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க் ஆகும் தான் தோணுது. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி. ஸோ நம்ம சூஸ் பண்ண ட்ரை பண்ண 3 ஐட்டத்தை பற்றி பேசிட்டோங்க. ஸோ ஒன்று வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அப்புறம் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து டெப்ட் ஃபண்டை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டோம். ஸோ முடிஞ்சிச்சு இந்த 3 ஐட்டம். ஸோ இன்னும் ரிமைனிங் இருக்குது இண்டெக்ஸ் ஃபண்ட், அதுக்கப்புறம் வந்து ஈக்விட்டி ஃபண்ட். ஸோ இந்த 2 பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு ஒரு வீடியோவும் ஈக்விட்டி ஃபண்டுக்கு ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ இதுதாங்க நம்ம பேசிக்காக பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். எல்லாமே இருக்குது, எல்லா வீடியோவும் பார்த்துக்கோங்க. எப்படி வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்குது, எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ். இதை முடிச்சுட்டு நம்ம ஒரு பேசிவ் இன்கம் இல்லைனா ஒரு ரிட்டைர்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை இப்போ ட்ரை பண்ணிருக்கோம். அதாவது இதில் வந்து ஸ்டாக்லாம் வைக்காமல் ஜஸ்ட் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற சேஃபஸ்ட் அண்ட் ரிஸ்கியஸ்ட் போர்ட்ஃபோலியோ வச்சு கிரியேட் பண்ண போகிறோம். இதை முடிச்சுட்டு நம்ம ஸ்டாக் போகலாம். ஸ்டாக் வந்து எப்படி சூஸ் பண்ணுறோம் என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.